ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு அரைச்சி வைக்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போது காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் காரமும் கூட, அதனால் மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு பை சைடாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு உண்டான புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போது சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3 ஒன்றா சேர்க்கிற குழம்பு மிளகாய் தூளை இந்த வெங்காயத்தோடு போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறது பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் நிறையா வைக்கிறதுனால கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அளவாக தான் வைக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கசக்கும். வெந்தயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஒரு 4-5 தலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி கூடவே ஒரு 3 பல் பூண்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தேங்காய் போடணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. எனக்கு தேங்காய் போட வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. நான் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த வதங்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ 3/4 கிலோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஃபு அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொதிக்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா மீன் சீக்கிரம் வெந்து பிஞ்சு போயிடும், அப்புறம் மசாலாலாம் ஊறாது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.